எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2025 மானிட்டைசேஷன் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மானிட்டைசேஷன் ரூல்ஸ் பிரகாரம் உங்களுடைய வீடியோ இல்லைனா உங்களுடைய ஷார்ட்ஸ் இருந்தால் மட்டுமே மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மானிட்டைசேஷன் ரூல்ஸை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப தேடிட்டே இருப்பீங்க டிப்ஸு. அதுக்குண்டான டிப்ஸை நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கும். ஸோ நேற்றுக்கு போட்ட வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக என்னுடைய பிளேலிஸ்ட்டை போயிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, டைட்டில், டேகு, டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் இது எல்லாமே நம்ம எப்படி ரெடி பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கோம், பாருங்கள். அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வியூஸும் பொறுமையாக தான் மூவ் ஆகும். ஸோ பர் டேக்கு கொஞ்சம் வியூஸ் வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஃப்ரீஸ் ஆகாமல் நிற்காமல் உங்களுடைய வியூஸ் கண்டினியூஸாக வருதான்னு பாருங்கள். ஸோ எடுத்தோடனே லேக்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸில் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா புதுசாக நீங்கள் உள்ளே வரும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாமல் சில ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வீடியோ போடணும், எப்படி சினிமா சாங் எடுக்கணும், எப்படி நம்ம மியூசிக் எடுக்கணும், எப்படி இமேஜ் எடுக்கணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி காப்பிரைட் இல்லாமல் அப்லோட் பண்ணணும், அதாவது காப்பிரைட் வராமல் வீடியோ எடிட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலில் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னுடைய சேனலில் நான் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிட்டு வரேங்க. ஸோ எப்பயாவது கன்சிஸ்டன்சி நான் விட்டுட்டேன்னா அந்த சமயத்தில் எனக்கு வியூஸ் குறையும். அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு மானிட்டைசேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு 89வது வீடியோவிலே மானிட்டைசேஷன் கிடைச்சிடுச்சு. ஆனால் 89 அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறையவே இருக்கும் பிளேலிஸ்ட்டில். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் என்னுடைய 5வது வீடியோவாக ஒன்று போட்டிருப்பேன், கம்யூனிட்டி ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை போயிட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பொறுமையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சேனலில் நீங்கள் உங்களுடைய தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய வீடியோ ஃபஸ்ட்டு தம்ப்நெயிலை நீங்கள் ஒழுங்காக கொடுக்கணும். அதை டச் பண்ணி உள்ளே வருவாங்க. தம்ப்நெயிலில் நீங்கள் உடனே பாருங்கள் வாட்ச் ஹவர்ஸ் வரும். ஒரு மாதிரியாக நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளார போயிட்டு ஒரு சினிமா சாங்கை வச்சுட்டீங்க. ஸோ என்ன ஆகும், மக்களுக்கு ஒரு பொய்யான சேனல் அப்படின்னு தோணும். நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய லோகோ வந்தாலும் அவங்க டச் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கண்டென்ட்டே கொடுத்தாலும் டச் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் உண்மைக்கு, அதாவது பொய்க்கு எதிரான கண்டென்ட் எதுவுமே கொடுக்காதீங்க. உண்மையாகவே கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், குவாலிட்டியாக கொடுங்க. மக்கள் பார்க்குற மாதிரி வீடியோ கண்டென்ட்டை ரெடி பண்ணு. அப்படி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த மானிட்டைசேஷன் ரூல்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2025 ஸோ இந்த வருஷத்துக்கான மானிட்டைசேஷன் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஷார்ட்ஸோடைய மானிட்டைசேஷன் ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புதிய யூடியூப் சேனல் புதிய மெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது போல் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலனா நம்ம சேனலில் வீடியோ 2வதாக இருக்கிற வீடியோ பாருங்கள். அதாவது மானிட்டைசேஷனில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் பேசிக்காக 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அது மட்டும் இல்லை, 10 மில்லியன் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும். அதாவது வீடியோக்கு போகிற வாட்ச் ஹவர்ஸ் கணக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப டீப்பாக கிளியராக சொல்லித்தரோம். இது மட்டும் இல்லை, எந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடணும், எந்த மாதிரி போடக்கூடாது, இது எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு கட்ட மானிட்டைசேஷன் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர் 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும் லாங் வீடியோ போட்டிங்கன்னா. ஸோ இந்த 2 விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட் ஒரிஜினலாக இருக்கணும், சரிங்களா? மானிட்டைசேஷனுக்கு என்னென்ன கண்டென்ட்டை அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெக்கார்டட், அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுற வீடியோ மட்டும்தான் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள்.
நெக்ஸ்ட்டு எது எலிஜிபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரீ அப்லோடட் வீடியோ லைக் டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எக்ஸெட்ரா. ஸோ வித் வாட்டர் மார்க் இருந்தால் ஷார்ட்ஸில் மானிட்டைசேஷன் கிடைக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவர் வாய்ஸ் ஒரிஜினல் டைலாக் இருந்தால் கிடைக்கும். நீங்களே ஏதாவது ஒரு டைலாக், ஒரு சீன் கிரியேட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை எழுதி சினிமா கிளிப்பு அந்த படத்தில் கீழே அந்த படத்தை மட்டும் ஓட விட்டுட்டு அந்த டைலாக் அவங்க பேச மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது உங்கள் ஓன் கண்டென்ட் தான். இருந்தாலுமே இது பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல்டி ஃப்ரீ மியூசிக் லைக் யூடியூப்பில் இருக்கிற மியூசிக்கை எடுத்து யூஸ் பண்ணால் மானிட்டைசேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைக்காது. எது பண்ணால் மானிட்டைசேஷன் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃபிலிம் சாங் வித்தவுட் லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லா மியூசிக்கும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரிஜினல் காமெடி, ஃபேக்ட்ஸ், டிப்ஸு, பிளாக்ஸ். சரிங்களா? இப்படி போட்டால் உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். காம்ப்ளிகேஷன் ஆஃப் வைரல் கிளிப்ஸ், ஒரு கிளிப்பு வைரலாக போயிட்டுருக்கு, அதை நீங்கள் எடுத்து போடும்போது மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன்னா டைரெக்டாக யூடியூப் கிட்டேயே கேட்டு என்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணேன். ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அனிமேஷன், ஸ்டாப் மோஷன் அப்படியே நீங்களே கிரியேட் பண்ணணும். அனிமேஷன் ஒரு இமேஜை நீங்களே கிரியேட் பண்ணால் மானிட்டைசேஷன் கிடைக்கும். அதை தவிர்த்து லிப்ஸிங்க்கு, நெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன்லேயே நீங்கள் லெட்டர்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு, உங்களுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதையே நீங்கள் பாட சொல்லி போட்டால் மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஆனால் அது நீங்கள் தான் பண்ணுறீங்க, ஆனால் மானிட்டைசேஷன் கிடைக்காது. இந்த வீடியோ 1க்கு 2 முறை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ரீலை ஒரு சின்ன கிளிப்பை கட் பண்ணுறீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் லோகோ இருக்கக்கூடாது. ஸோ யூடியூப் சைட் சொல்கிறாங்க இதை. ஸோ லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்கிறேன் லைக் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எக்ஸட்ரா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரீஅப்லோட் பண்ணக்கூடாது. சரிங்களா? திரும்ப திரும்ப ஒரே வீடியோவை ரீஅப்லோட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு காப்பிரைட்டான மியூசிக், என்ன மியூசிக் பார்த்தீங்கன்னா லைக் கைன் மாஸ்டர், இன்ஸ்டாகிராம், இது போன்ற மியூசிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு லோ குவாலிட்டி அண்ட் பிளரி வீடியோ. அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் கண்டென்ட்டு தான் போடுவோம், லோ குவாலிட்டியாக இருக்கும், பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஸோ இந்த லோ குவாலிட்டி பற்றி அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னன்னு சொல்லிட்டு லீடு கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா SD குவாலிட்டி, இங்கே SD குவாலிட்டி இருக்குது, இங்கே பாருங்கள் SD HD குவாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்தால் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ நான் ரூல்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நாளைக்கு நான் வந்து இதை பற்றி போடுறேன். புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 2025 மானிட்டைசேஷன் ரூல்ஸ் பற்றி பேசிக் சொல்லியிருக்கேன். அட்வான்ஸ்டு லெவல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மானிட்டைசேஷன் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் நான் வந்து ஒரு காலம் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட். இது நான் சொல்லலைங்க, யூடியூப்லேருந்து சொல்கிறாங்க. நான் யூடியூப் கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னுடைய டவுட்டை யூடியூப்பில் கேட்டேன், அவங்க எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அந்த கிளாரிஃபிகேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் பல்வேறு விஷயங்கள் ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறேன், கிட்ஸுக்கான வீடியோஸ் வேணும்னாலும் இருக்குது. அதாவது அது மட்டும் இல்லை, நிறைய டவுட்ஸ் வரும், A to Z எல்லாமே நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய பேருடைய டவுட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் மானிட்டைசேஷன் ப்ராசஸிங் முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம சேனல் ரொம்பவே உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும் வகையில் வீடியோ
வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதோ டவுட்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா 199ல் நான் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய நம்பர் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணணுன்னா சேனல் லோகோவை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஜாயின் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணி இந்த இடத்துல சில்வர், கோல்டு, பிளாட்டினம் 3 இருக்குது. ஸோ நீங்கள் பிளாட்டினத்தில் ஜாயின் பண்ணால் மட்டுமே நான் உங்ககிட்ட பேசுவேன். மற்றதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ, உங்களுக்காக ஃபஸ்ட்டு ரிப்ளை, கமெண்டு இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ உண்மையாகவே என்னுடைய சேனல் பிடிச்சி போயிருந்தால் என்கிட்ட பேசி உங்கள் டவுட் கிளியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பிளாட்டினத்தில் சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துக்கிட்ட நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா?